ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவன யாத்திரை மகிமை. ஓம் அக்ஞான திமிரந்தஸ்ய ஞானாசன சலாகயா சச்சுரமிளிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அக்ஞான திமிரந்தஸ்ய ஞானாசன சலாகயா சச்சுரமிளிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நமோ ஓம் விஷ்ணுபதாய கௌரபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி பிரமோதாய பூரி கோசாமி இதி நாம்னி திவ்யஜான பிரதாய ச பிரவே சன்வசன்வானி ஞான வைராக்கிய தேவாய சாஸ்திர சித்தாந்த சம்விதே பதிதானாம் சமுத்தாரே யதிவேச தாராவை பிரச்சார ஆச்சார கார்ச்சேச சர்வாய சர்வதா யதா உத்வசிய குமார பாகவத அர்ச்சானி ரதி வைஷ்ணவானாம் சர்வகிர சதா பரமகதா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தாவனத்துடைய மகிமையை தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், மகாபுருவுடைய ஒரு மிகப்பெரிய கோயில் கோபிநாத் பஜாரில் இருக்குது. அந்த பஜாரில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா, நம்ம வில்வமங்கல டாகூர் அவர் அந்த கோபிநாத் பஜாரில் தான் அந்த கோயில் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது. அது இந்த கோயிலுடைய பேர் என்ன, ஸ்ரீ அமிய நிதாய் மகாபுரு ஆலயம். இது மிகப்பெரிய மகாபுரு ஆலயம் என்ற பெயரிலே பிரசித்தமானது. இது மனித உருவான கௌரங்க மகாபுருவின் மிக அழகான விக்கிரகம் உள்ளது. ஸ்ரீ ராதா பாவத்தின் காட்சி ஸ்ரீ விக்கிரகத்தின் பிரத்யட்சமாக உள்ளது. அதாவது ராதா பாவத்தில் தான் அவர் மகாபுரு அந்த ஆலயத்தில் இருக்கிறார். இவர் எப்படி விருந்தாவனத்துக்கு வர்றார் அப்படின்னா, இந்த விக்கிரகம் செழிப்பான ஒரு கல்கத்தா வைஷ்ணவர் வீட்டில் சேவிக்கப்பட்டு வந்தது. சிறந்த முறையிலே சேவை செய்த அவருக்கு பிள்ளை பேரில்லை. தனக்கு பின் பூஜை யார் செய்வது என்று யோசித்தார் அந்த வைஷ்ணவர். ஒரு நாள் கனவில் கௌரங்க தேவர் தோன்றி தன்னை விருந்தாவனத்துக்கு அனுப்புமாறு கூறினார். அந்த வைஷ்ணவுடைய பேர் மதுசூதனலால். அந்த பக்தர் என்ன செய்கிறாருன்னா, அவருடைய குரு விருந்தாவனத்தில் ஸ்ரீ ராதாரமண கோசாமி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ராதாராமன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த ராதாரமண கோசாமி தான் அவருடைய குருவாக இருந்திருக்கிறாரு. அப்போ குரு அமராகி விட்டார். அவர் குரு ஆல்ரெடி கோலக விருந்தாவனம் போயிட்டார். போனதுனால அவர் என்ன பண்ணார், அவருடைய மகன் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய கோசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய வயசான காலம் ஆயிடுச்சு, இதுக்கு பின்னாடி நான் சேவை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் யாராவது அனுப்பி இந்த மகாபுரு விருந்தாவனத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி கடிதம் எழுதுகிறாரு. ஆனால் எழுதி கொஞ்ச நாள்லேயே அவர் பரமபதம் போய் சேர்ந்துடுறாரு, கோலகம் போய் சேர்ந்துடுறாரு. அப்போ உடனே அந்த விக்கிரகத்தை என்னென்னா, அந்த இடத்த கவர்மெண்ட் ஆக்கிரமித்த உடனே அவர் எழுதிய லெட்டரை கொண்டாந்து வச்சுட்டு, அங்கே ஒரு பக்தர் ராமதாஸ் என்னும் மகாராஜ் எண்ணற்ற சீடர்களோடு கல்கத்தாவில் நாம பிரச்சாரம் செய்து வந்தார். அப்போ அவர்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்து அங்கே கவர்மெண்ட்டிட்ட காட்டி இந்த விக்கிரகத்தை விருந்தாவனத்துக்கு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தெரியப்படுத்துகிறாரு. அவர் மகிழ்ச்சியோடு தன்னுடைய சிஷியர்களோட ரயில் பெட்டியில் வச்சு ஒரு பஜனை மண்டலியோட சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஆத்திரஸ் வழியாக விருந்தாவனத்துக்கு அந்த விக்கிரத்தை சேர்த்துறாங்க. சிறிய நாட்கள்லேயே ராதாராமன் ஆலயம் ராஜமண்டல இடத்துல சேவிக்கப்பட்டார். அங்கேருந்து பெண்கள் விடுதின்னு ஒன்று இருக்குது, அதாவது வயசானவர்களுடைய விடுதி இருக்குது. இப்போ அந்த இடத்துல தான் அமிய நிதாய் மகாபுருவுடைய ஆலயம் பெருசாக இருக்குது. அது கோபிநாத் பஜாரில். அந்த ஆலயத்தை எப்போ அவங்க இது புதுசாக தொடங்குறாங்கன்னா 1940 தான் அந்த ஆலயம் தொடங்கப்படுது. அப்போ அந்த ஆலயத்தை இப்போவும் அந்த அந்த கோசாமியோட வம்சம்தான் இப்போவும் அதை சேவை பண்ணிட்டு வர்றாங்க. மகாபுரு விருந்தாவன வருகையாக தான் பெரிய அளவில் அந்த உற்சவத்தை கொண்டாடுறாங்க. அதுபோக இது மகாபுருவுடைய பிறந்த நாள், அதாவது கௌரி பூர்ணிமா, அதுவும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தீர் சமீர் காட்டு பக்கத்தில் நம்ம அது பக்கத்துலேயே ராதா மாதவ ஆலயம்னு ஒன்று இருக்குது. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, சீனிவாச ஆச்சாரியர் சமாதி அங்கே இருக்குது. அந்த சீனிவாச ஆச்சாரியுடைய மக கேமலதா, அவங்களும் மிகப்பெரிய பக்தர். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விருந்தாவனம் வந்த பின்னாடி ரூபகோசாமி சமாதி அருகில் இருந்த தந்தையினுடைய சமாதியை இங்கு மாற்றினார். எங்கே மாற்றினாருன்னா, கோபாலப்பட்டர் கோசாமியோட இடத்துக்கு மாற்றிருக்காங்க. கோபாலப்பட்டரின் சிஷ்யர் தான் சீனிவாசர். இவரின் சிஷ்யர் ராமச்சந்திர கவிராஜ்
சீனிவாசர் இருவரும் மாணாக்கராக இருந்தனர். 2 பேருமே வந்து கோபாலபட்டருடைய மாணாக்கராக இருந்தாங்க. 2 பேரும் ராமச்சந்திரர் வந்து கிருஷ்ணர் மீதும் சைத்தன்யர் மீதும் வந்து நிறையா கவிதைகள்லாம் எழுதி பாடியிருக்காரு. நாரோத்தமதாஸுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஆக இந்த சீனிவாசர் வணங்கிய சிறிய வெள்ளி விக்கிரகம் ஜூலாதாரர் இங்கு ஆலயத்தின் உள்ளது. இதை அவர் தன் ஜபமாலை பையில் வைத்திருந்தார். கோபேஸ்வர் ஆலயத்திலே வெளியே வந்து வலதுபுறமாக திரும்பி குறுக்கு சாலையில் இடதுபுறமாக திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பினால் இந்த ஆலயம் சமாதியும் வரும். ஆகவே நம்ம தீர்சமீர் காட்டு பக்கத்தில் தான் அந்த ஆலயம் இருக்குது. நாம் போய் அங்கே தரிசனம் பண்ணலாம். அதனுடைய முக்கியமாக வந்து நாம் என்ன இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஆச்சாரியர்கள்லாம் வந்து இருக்கிற இடத்த வந்து இப்போ யார் வச்சுருக்காங்கன்னா, சிறி சம்பிரதாயத்தை சேர்ந்தவங்க தான் அந்த இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆலயம் சமாதிகள்லாம் இருக்கிறது. ஆகவே நிறைய கௌடிய வைஷ்ணவர்களுக்கு வந்து இந்த இடங்கள்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்முடைய பார்க்கணும்னு நினைக்கிறோம், நம்மகிட்ட தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக அந்த ஆலயத்துக்கு கொண்டு செல்வோம். அந்த ஆலயத்தை தொடர்புக்கான வழிகளை வகுத்து கொடுப்போம். கோபேஸ்வர் மாதவி பக்கத்தில் தான் இந்த ஆலயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த பகவானுடைய முக்கிய மாலை லீலை பண்ணக்கூடிய இடங்கள், கௌடிய வைஷ்ணவர்கள் வந்து தங்கி இருந்து அவர்கள் பண்ண லீலை இடங்கள்லாம் நிறையா மறைவாக இருக்கிறது. அதையெல்லாம் பார்க்க விரும்பக்கூடிய பக்தர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நாம் அதை காட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது விருந்தாவனத்தில். ஆக இன்றைக்கி வந்து குரு பூர்ணிமா வேறு. குரு பூர்ணிமா வந்து குருவுடைய சிறப்பை பற்றி கொஞ்சமாவது பேசினால் சிறப்பாக இருக்கும். குரு என்பவர் யார் அப்படின்னு கேட்டால், குரு வந்து பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உண்டான தொடர்பை ஏற்படுத்தக்கூடியவர் தான் குரு. அதாவது குரு என்ன சொல்கிறாங்கன்னா, பகவானை வந்து சரணடைய மாட்டேன்னு சொல்லி ஜீவர்கள் எல்லாம் வந்து அடம் பிடிக்கிறாங்களாம். நான் சரணடைய மாட்டேன். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் சமாமி, அதாவது நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாராம். இந்த 2 பேரையும், அதாவது பகவானை பக்தியால் அவங்கள ஈர்த்து சிஷியர்களை வந்து தன்னுடைய அறிவை கொண்டு அவர்களை வீழ்த்தி 2 பேரையும் இணைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறவர் தான் குரு. ஸோ அந்த மாதிரியான குருமார்களுடைய ரகசிய லீலைகளையத்தான் நாம் வந்து விருந்தாவனம் முழுக்க நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குரு அருள் இல்லாமல் திரு அருள் பெற முடியாது. ஆகவே இந்த குரு பூர்ணிமா அன்று குருவை பற்றியான கொஞ்சமாவது நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக குருவுடைய பெருமைகளை நிறையா சொல்ல முடியாவிட்டாலும், குரு எந்த அளவுக்கு தன்னுடைய வீழ்த்தப்பட்ட ஆத்மாக்களை எப்படி பகவானிடத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இணைக்கிறார் என்று சொன்னால், அது வந்து நம்முடைய சம்பிரதாயத்திலே, மகாபுரு சம்பிரதாயத்திலே நாம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே இன்றைய நாள் குரு பூர்ணிமா. குருவுக்காக நாம் கொஞ்சமாவது சேவை செய்ய வேண்டும். குருவுடைய மந்திரத்தை சொல்லி அவருக்காக நாம் அதிகபட்சமாக நாம ஜபங்கள் பண்ணி குரு அருளை பெற வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் வந்து குருவுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற நாள்கள்லாம் குருவை நாம் வணங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நாள் ஏன் குருவுக்காக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த குரு பூர்ணிமா நிறைந்த நாள். இந்த நிறைந்த நாளில் குருவை நினைக்கும்போது 1 வருஷத்துக்கான ஒரு குருவை நாம் வேண்டக்கூடிய, அந்த 1 வருஷத்துக்கு நாம் எந்த அளவுக்கு வேண்டி பெறக்கூடிய பலன் இருக்கோ, அந்த 1 வருஷத்துக்கு வேண்டி பெறக்கூடிய பலனை ஒரே நாளில் நாம் பெற முடியும் என்பது தான் இந்த குரு பூர்ணிமாவுடைய மகிமை. ஆக 1 வருஷத்துக்கு நீ கஷ்டப்பட்டு குருவை வேண்டி பலன் அடைகிறத விட இந்த ஒரே நாளில் குருவை திருப்திப்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் குரு பூர்ணிமா என்கிற ஒரு நாளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நாளில் நாம் குருவை திருப்திப்படுத்தி குரு பூர்ணிமாவுடைய மகத்துவத்தை தெரிந்து அதன் மூலமாக நல்ல பலனை அடைவோம் என்று சொல்லி இந்த விருந்தாவன யாத்திரை மகிமையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.